கன்னிராசி. கன்னிராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் அப்படிதான் சொல்லணும். இந்த வருஷத்தில் இருந்து தான் உங்களுக்கு மாற்றமே ஏற்பட போகுது. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷத்தில் இருந்து தான், இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் 2026-27 ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக ஒரு 4 இயர்ஸா 5 இயர்ஸா 2021 இருந்து என்னெல்லாம் நீங்கள் மாற்றங்கள், இப்படிலாம் நம்ம வாழணும், இப்படிலாம் நம்ம ஜெயிக்கணும், இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இது நம்ம டார்கெட், இது நம்ம அமௌண்ட்டு, இப்படிலாம் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சு என்னெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தீர்களோ, பிளான் பண்ணீங்களோ, உங்கள் திட்டங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய வருடம் இதுதான் இந்த 2026-27க்கான டார்கெட். அப்போ கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா கன்னிராசியில் நமக்கு நெருங்கிய நிறைய நண்பர்கள் அதிகம். அரசியல் அதே போல் சினிமா துறையில் நிறைய குடும்பங்கள். ஸோ அவங்களாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு வாடகை வருது, அதை வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் அவங்க இந்த ஃபேமிலியில் கூட கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது கன்னிராசி என்பர்களே, வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க, ஒரு மிடில் கிளாஸ் அந்த லைஃப்பை வாழக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, அல்லது எமிரேட்ஸில் இருப்பாங்க, ஜப்பானில் இருப்பாங்க, ஜெர்மனில் இருப்பாங்க, ரஷ்யாவில் இருப்பாங்க, கனடாவில் இருப்பாங்க, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரியில் இருப்பாங்க, நமக்கு காண்டினென்ட்டில் இருப்பாங்க. நமக்கு வரக்கூடிய கால்ஸை வச்சு சொல்கிறேன். இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் அமெரிக்காவிலேருந்து வருது. அப்போ அவங்க எவ்வளோ ட்ரபுளில் இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். பேர் தான் வெளிநாட்டில் இருக்கும், பேர் தான் அமெரிக்காவில் இருக்கும், ஆனால் அங்கே இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. புரியுதா? இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ட்ரம்ப்பால் நிறைய மிஸ்டேக்கு, இன்னும் வாயை விட்டு வெளியில் பேச முடியல அவங்களால. அரசாங்கத்தை பற்றி அந்த அளவுக்கு போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. நாமெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அப்போது கன்னிராசி என்பர்களே, நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான், மெயினாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க ஒரு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா வருமானம், இல்லை மாதம் ஒரு 50,000 ரூபா வருமானம் கூட வச்சுக்கோங்க, 30,000 ரூபா வருமானம் அப்படி வச்சுக்கோங்க. அவங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கடன் இருக்கணும், இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஊருக்கு அனுப்பணும், இது போக நமக்கு ஒன்றுமே இருக்காது, 0 தான். அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் இதெல்லாம் நம்ம கட்டி முடிச்சுருவோமா, அப்படி கிராஸ் பண்ணி வருவோம், ஒரு கேட்டாக கிராஸ் பண்ணி வருவோமா, மிஸ்டேக் நடக்காமல் இருக்குமா, நம்ம எங்கேயும் முடங்காமல் இருப்போமா, தடைகள் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு வராது, கவலைப்படாதீங்க. சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிதான், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, நிறைய அந்த C&F மாதிரியோலாம் ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, சப் பிரான்ச்சஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் நேரடியாக கம்பெனிலேருந்து டீலர்ஷிப் எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சின்ன கடைகளாக இருந்தாலும் சரிதான், விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெங்காயம் தக்காளி பெட்டியாக அதை அனுப்பி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, உணவு தானியங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதே போல் இன்வெஸ்டர்ஸ், கன்னிராசிக்கு அந்த தற்சமயம் வெள்ளி தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பு. அதிலும் வெள்ளியில் போடுறது சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். இது போக அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய கன்னிராசி என்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு,
ஆன்லைனில் போய் போட்டு ஏமாந்துடாதீங்க. பொருளாக வாங்கி வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் தயவு செய்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஆன்லைனில் கடனும் வாங்காதீங்க. இந்த கூகுள் மாதிரி கடன்லாம் கொடுக்குறாங்களா, அந்த ஆன்லைன் கடன் வாங்காதீங்க. சரி, நிறைய உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அட்வைஸ் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே கூட இந்த வருஷம் நாம் எப்படி நடந்துக்கணும், நாம் எப்படி எதை செய்யணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த வருஷம் நமக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும், இதை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். எனக்கு எப்படி சாமி இருக்கும், எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே.